இங்கிலாந்து நாட்டோட கடற்பகுதியில் ஹோலி ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐலாண்ட் வந்து இருக்கு. அந்த ஐலாண்டில் 6th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயமும் 16th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு கோட்டையும் இருக்கு. அந்த கோட்டை வந்து மிக உயரமான செங்குத்தான மலை மேல போறதுக்கு வழி இல்லாத ஒரு மலை மேல மிக பிரம்மாண்டமா ஒரு கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. அந்த ஹோலி ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீவுல எதுக்காக உயரமான மலை மேல ஒரு கோட்டை கட்டணும், அந்த கோட்டையோட பர்பஸ் என்ன? இன்ஃபேக்ட் அந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது ஒரு பர்பஸ்க்காக, அதுக்கப்புறம் அந்த கோட்டை வந்து செயல்பட்டது வேற ஒரு பர்பஸ்க்காக. அது மட்டும் இல்லாம இந்த தீவு ஹோலி ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தீவுக்கு போற வழிகளுமே ரொம்ப கடுமையான வழிகளாக தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா 2 வழிகள் மட்டும்தான் இந்த ஐஸ்லாண்டுக்கு போறதுக்கு இருக்கு. அந்த 2 வழிகள்ல ஒரு வழி வந்து கடல் வழியாகவும் இன்னொரு வழி வந்து ரோடு வழியாகவும் இருக்கு. அந்த ரோடு வழி பயணம் வந்து ரொம்பவே ஆபத்தான பயணம். ஏன்னா 30 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ரோடு வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் கண்கள்ல தென்படும். மீதி இருக்கக்கூடிய 21 மணி நேரமும் அந்த ரோடு வந்து கம்ப்ளீட்டா கடலால சூழப்பட்டு மறைஞ்சிரும். அந்த வழியா யாரும் போக முடியாது, வரவும் முடியாது. 6th செஞ்சுரியில கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தை பத்தியும் அந்த கோட்டையை பத்தியும் இந்த ரோட பத்தியும் இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க.